ஹாய் சிஸ்டர்ஸ், தக்காளி சாதம் குக்கரில் குழையாமல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஒரு குக்கரில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு பாக்கெட் நெய் வந்து சேர்த்துருக்கேன். 10 ரூபாய் பாக்கெட் நெய் தான். நெய் வந்து நல்லா சூடானதும் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நான் 1.5 டம்ளர் அரிசி சேர்த்துருக்கேன், அதுக்கு 2 வெங்காயம் கரெக்டாக இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லாம் பிரியாணி இலை எல்லாமே வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் வெங்காயத்துக்கு அப்புறம் அதை சேருங்க, அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நீங்கள் பிரியாணி செஞ்சாலும் சரி, தக்காளி சாதம் எது செஞ்சாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போது பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எல்லாமே சேர்த்து வதக்கியிருக்கேன். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைனா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அப்படியே ஒட்டிக்கும், அடி பிடிச்சா மாதிரி ஆகிடும். நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி ஒரு 3 தக்காளி வந்து நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கோங்க. தக்காளி சாதம் தக்காளி நிறைய சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் நல்லா குழைய வந்து தக்காளி வெந்து வரணும், நல்லா மசிச்சு விடுங்க. தக்காளி இருக்கிறதே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு வந்து நல்லா குழைய வதங்கி வரணும், அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு வதங்கியிருக்கு பாருங்கள். நான் 1.5 ஸ்பூன் டேபிள் சால்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. வதக்கிட்டு இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ஃபுட் கலர்லாம் எதுவுமே சேர்க்காதீங்க, ஹெல்தியே கிடையாது. அது நார்மலாகவே சில்லி தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து பிரியாணி மசாலா, கரம் மசாலா தேவையான அளவுக்கு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. நம்ம எண்ணெயிலே மிளகாத்தூள்லாம் சேர்க்கறதுனால கலர் நல்லா வரும். ஃபுட் கலர்ஸ் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. அடுப்பை சிம்மில் தான் வச்சுக்கணும், அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். சேர்த்துட்டு தண்ணி 1.5 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி, 1க்கு 2ன்றது தான் ரேஷியோ. நான் பாஸ்மதி ரைஸ்லாம் எடுக்கல, வீட்டில் யூஸ் பண்ணுற ரைஸ் தான் எடுத்திருக்கேன், அதுக்கு 1க்கு 2 தான் அளவு. தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஓரத்தெல்லாம் ஒட்டி இருக்கிறதுலாம் எடுத்து விட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி விட்டுடலாம். மூடிட்டு ஹை ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும். 5 மினிட்ஸ் வந்து கொதிச்சா போதும். தட்டில் சைடில் வந்து ஆவி வர ஆரம்பிக்க பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா இந்த மாதிரி வந்து கொதிச்சு வரும். இது வந்து நல்லா கொதிக்கிட்டோம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் குறையிற மாதிரி இருந்தால் நீங்கள் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போது ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே இதேமாதிரி கண்டினியூஸாக கொதிக்கட்டும், வெயிட் பண்ணுங்கள். இப்போது வந்து நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நான் 1 hour வந்து அரிசியை ஊற வச்சு எடுத்திருக்கேன். வீட்டில் செய்கிற சாப்பாட்டு அரிசி தான். பாருங்கள், அரிசி வந்து நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. அரிசி வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. கலந்து குக்கர் மூடி போட்டு 2 விசில் வந்து விடுங்க. 2 விசில் வந்து வரணும். இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்குமே ஒரு சூப்பரான ரெசிபி தான். டக்குன்னு வந்து செஞ்சிடலாம் ஈஸியாக. குழந்தைங்கள்லாம் வந்து லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். 2 விசில் வந்ததும் நம்மளா ஏர்லாம் ரிமூவ் பண்ணி விடக்கூடாது. அதுவாக ஏர்லாம் போய் தானாக ரிலீஸ் ஆகி ஓப்பன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ ஏர்லாம் போயிடுச்சு, ரிமூவ் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்து தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. ஃபுட் கலர்லாம் எதுவுமே சேர்க்கல. பாருங்கள், நல்லா உதிரியாக குக்கரில் ஒட்டாமே வந்திருக்கு பாருங்கள், அடி பிடிக்கல, கரெக்டாக இருக்குது. சாப்பாடு நல்லா உதிரியாக வந்திருக்கு, கரெக்டாக வெந்திருக்கு. தட்டில் போட்டுக்கலாம். இது கூட காலிஃப்ளவர் 65 வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம ஆனியனும் 65 வந்து வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஆனியன் வச்சுக்கிறேன் 65. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.